ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி ஃப்ரீ கேசிங் குத்துனுங்கிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுகிறவங்களுக்கு நன்றி. கமெண்ட் பண்ணி அதுவும் நான் சொல்கிறத கேட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. சரிங்களா? நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோலேருந்து வீடியோஸ் போட்டுன்னு இருக்கிறோம். அதை பார்த்து நிறைய பேர் போட்டிங்க. ஒரு சில ஜிபே நம்பரும் கேட்டிங்க. அந்த ரம்யா ரித்து அப்படின்றவங்க எதுக்கு கேட்டாங்கன்னு சரியாக தெரியலை. எதுவாக இருந்தாலும் எனக்கு பணமோ எதுவுமே தேவையில்லை. உங்களோட அன்போ ஆதரவும் நம்மளோட சேனலுக்கு இருந்தாலே போதுமானது. சரிங்களா? இது அவங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வின்னிங் வாங்கினீங்க 20,000 10,000 அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. இந்த என்எஸ்கே தளபதி, அப்புறம் விஜய் லாயர் அப்படின்னு நினைக்கிறேன். அதுமாதிரி கிங்கு கேரளா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் அவங்க வாங்கியிருந்தேன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாங்கினத விட என்னால் வாங்கினீங்க அப்படின்ற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு தருணம். சரிங்களா? நம்ம 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்து வந்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதுக்கு ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஃபார்வேர்ட் பண்ணி பார்க்குறது, லாஸ்ட்டாக பார்க்குறது அதெல்லாம் வேணாம் நண்பா. சரிங்களா? நம்ம டைரெக்டாக கிளைமேக்ஸ் போய் பார்ப்போம் அப்படின்னலாம் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேணாம். பொறுமையாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இல்லை பாருங்கள், போதும். 10 நிமிஷம் தான் இருக்கும் வீடியோ, அதிகமாகலாம் இருக்காது. நம்ம 5ஆம் தேதி லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த கெஸ்ஸிங் இதுதான். என்னென்னு அப்படியே உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் 5ஆம் தேதிக்கான நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கு. 5ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 811. சரிங்களா? ஏபிசி இதுதாங்க ரிசல்ட்டு. கிட்ட காட்டுறேன் கொஞ்சம் ஜூமில். 811 நம்ம என்னென்ன குத்தணும் அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? நம்ம கொடுத்ததில் ஏபி பாஸ் ஆகிருக்குது பாருங்கள். அதுதான் உங்களுக்கு மார்க் பண்ணி அண்டர்லைன் காட்டுறேன். ஏபி நம்மளது பாஸ். சரிங்களா? நான் தான் லாஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கிறேன்ல, ஒன்று வந்தால் ஒன்று வராது. அதே மாதிரி என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல, இந்த அதிகமாக கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட் நண்பா, கொஞ்சம் கம்மியாக கொடுங்கண்ணே. கம்மியாக கொடுக்குற நண்பா, எதுக்கு கவலைப்படாதீங்க. ரிசல்ட்டில் நம்மளது ஏபி இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் இதை பாருங்கள். ஏபி பாஸ் ஆகிருக்குது. யாரெல்லாம் நம்மளோட கெஸ்ஸிங்கை பார்த்து போட்டு விளையாடினீங்களோ அவங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள். வின்னிங் வாங்கினீங்க, ஜிபே நம்பர் கேட்குறீங்க, சூப்பர் கெஸ்ஸிங்ன்றீங்க, தலைவான்றீங்க, எல்லாமே ஓகே, இல்லைன்னு சொல்ல. பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்ருக்கவங்களும் லைக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? வாங்க நம்ம நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கே பார்க்கலாம். கிங் ஆஃப் லாட்டரி. ஆறு 7/2024. சரிங்களா? இதுதான், இதாவது 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் வீடியோ. அப்படியே பொறுமையாக பார்க்கலாம். எப்பவுமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற மாதிரி மெத்தட்லேயே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சிங்கிள் போர்டில் எந்த நம்பர் அதிகமான வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 9 5. இந்த நம்பரு வரத்துக்கான ரொம்பவே ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 9 5. இது சிங்கிள் போர்டு. இது சிங்கிள் போர்டு விளையாடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எழுதி காட்டுறேன். சிங்கிள் போர்டு விளையாடுறவங்களுக்கு அந்த மாதிரி மெத்தட் இது சிங்கிள் போர்டு. சரிங்களா? அடுத்தது நம்ம ஏபி பிசி ஏசி பார்த்துடலாம். சரிங்களா? இதில் எந்த நம்பர் ரொம்பவே அதிகமாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா
43 07 03 47 74 37. சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 6ஆம் தேதிக்கான ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங்கு. இதுக்கப்புறம் ஃபாலோ நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், அதே நம்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மந்த்து எண்டுக்குள்ளே இந்த நம்பர் அடிக்க ரொம்பவே அதிகப்படியான ஒரு சான்ஸ் இருக்குது. கண்டினியூஸாக இதை வந்து நீங்கள் இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் நன்றி சொல்ல மட்டும்தான் கடமைப்பட்டுக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. எதுனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. எனக்கு ஒரு புத்துணர்ச்சியோ இல்லை ஒரு சந்தோஷமோ ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி கிடைக்கிது. அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கெஸ்ஸிங்கை உங்கள் மைண்டுக்கு வந்தால் போடுங்க. இது வந்து முழுக்க என்னுடைய கெஸ்ஸிங் மட்டுமே. இந்த 7வது மாதத்தில் இருக்கிற ஒரு ஃபார்மேட்டில் எடுத்து கொடுக்குறேன். நான் வந்து என்னுடைய கெஸ்ஸிங் தான் சொல்கிறேனே தவிர இது கன்ஃபார்ம் அடிக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரளா லாட்ரி தவிர்த்துருங்க. ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன், நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறீங்க. ஏதோ ஒருத்தருக்கு தான் அந்த லக்கு, அந்த ஒரு அதிர்ஷ்டம் அதெல்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்குமா நம்ம அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் நம்ம கண்ணாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அதுக்கான அதிர்ஷ்டசாலி நம்மளும் இல்லை. அதில் நானும் ஒருத்தன் தான், உங்களை நான் சொல்லலை. ஏன்னா நானும் அதுலேருந்து வந்தவன் தான், நானும் இதில் ரொம்ப அடிபட்டவன் தான், அதனால் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக அடுத்ததாக 3 டிஜிட் பார்த்துலாம் வாங்க. ஏபிசி 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸி. நிறைய பேர் கேட்டிருந்தேன், எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே இல்லை. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பரவாயில்ல. இந்த வீடியோலாச்சும் எனக்கு எந்தெந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள், எந்தெந்த ஊர்லேருந்து நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஆசை, ஒரு சின்ன ஆசையாக கூட இருக்கல, இந்தந்த ஊரில் இருந்தாலும் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளோட வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், 3 டிஜிட்டு ஃப்ரீ கெஸ்ஸிங், அதை பார்த்துடலாம். இப்போ இந்த நம்பருக்கு என்ன வந்து அதிகமாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1 8 9 இல்லை 6, அது வந்து திருப்பி போட்டுட்டேன். 1 8 6, அதை நம்ம பாக்ஸ் டைப்பில் அப்படியே உங்களுக்கு எழுதியே காட்டிடுறேன். 168 681 861 816 618. சரிங்களா? இது இல்லாத ஒரு சப்போர்ட் நம்பர், அதாவது இந்த லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம்ல, அந்த மாதிரி இது ஒரு சப்போர்ட் நம்பர். அப்படின்ட்டு என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தார் பார்த்தீங்களா, ஒரு படிக்கும் போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. கம்மியாக போடுங்க நண்பா, கம்மியாக போடுங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் கம்மியாக கொடுங்கன்னு சொன்னீங்களே. இன்னைக்கான, அதாவது இந்த 6ஆம் தேதிக்கான இதில் கம்மியாக தான் வந்திருக்குது. 3 நம்பர் வந்தது. சரிங்களா? அது கெஸ்ஸிங்கில் இருக்குது. அது என்னன்னு நான் இப்போ எழுதிய காட்டிடுறேன் உங்களுக்கு. 77 9 9 77 7 9 7, இந்த 3 நம்பர் தான் நண்பா. அதுவும் முக்கியமாக அன்றைக்கி கமெண்ட் பண்ணவருக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வந்திருக்குது நண்பா. கெஸ்ஸிங்கில் வந்திருந்ததால் நான் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலேருந்து சொல்கிறது தான். நீங்கள் ஒவ்வொரு சேனலாக தேடி போய் பார்க்குறத விட ஒரே சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கின்னு கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு 3மே போட்டு விளையாடுங்க. ஏபிபிசி விளையாடுறவங்க மொத்த நம்பர் போட்டு விளையாடுங்க. 3 டிஜிட் விளையாடுறவங்க இதை போட்டு விளையாடுங்க. ஆனால் போட்டு விளையாடுறத கொஞ்சம் கம்மியாக போட்டு விளையாடிக்கோங்க.
ஒவ்வொரு வீடியோலேருந்து நான் பதிவு பண்ணுறது தான். சிங்கிள் போர்டு மெத்தடுக்கு லாஸ்ட் வீடியோலேருந்து நான் அந்த எப்படி போடணும் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டில் 5 டிக்கெட்டு, அதுக்கப்புறம் 10, அப்புறம் 15, அப்புறம் 20 அந்த மாதிரி நீங்கள் போட்டு விளையாடினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் போர்டு போட்டு அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சரிங்களா? அதேமாதிரி ஒவ்வொரு வீடியோஸையும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கான ஒரு வீடியோஸை நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா முதலேருந்து சொல்கிறது தான், நம்மளோட பையன் வந்து ஒரு 4 பேருக்கு நல்லா யூசேஜாக இருந்தால் தான் அது ஒரு சக்ஸஸான ஒரு பலனே. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், உங்கள்கிட்டருந்து எனக்கு காசோ பணமோ எதுவும் தேவையில்லை. நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. சாரி நண்பா, நான் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேன். எனக்கு எந்த ஒரு பணமோ எதுவும் தேவையில்லை. ஏதோ நான் நல்லா இருக்கிறேன், இந்த கெஸ்ஸிங்கில் வச்சு எடுத்து ஏதோ ஓரளவுக்கு கிளிக் ஆகுது, அதை ஒரு 4 பேருக்கு கொடுக்கலான்ட்டு அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். அதுவும் இந்த கேரளா லாட்ரியில் நிறைய பேர் லாஸ் ஆகிட்டு ரொம்ப கடனில் சொந்த வீடு எல்லாம் விற்றுட்டு ரொம்பவே நடுத்தெருவுக்கு வந்துட்டீங்க. அந்த ஒரு காரணத்தால் மட்டுமே நான் உங்களுக்கு ஏதோ ஃப்ரீ கெஸ்ஸிங் கொடுக்குறேன். அதனால் ரொம்ப இதில் லாஸ் ஆனவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிங்க, லைக் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால் ஜிபே நம்பர் எல்லாம் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் நண்பா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும். உங்கள் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். டிக்கெட்டு பார்த்து போட்டு விளையாடிக்கோங்க. கெஸ்ஸிங் இது தான் 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கு. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.